உங்க லேக்கன் ஸ்டுடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் 2ஓட ட்ரெய்லர் பார்க்க போறோம். மகாராஜா படம் பார்த்தேன். மகாராஜா படத்தோட ரிவ்யூ போட முடியல. சில கொஞ்சம் டைம் இல்லை, அது கொஞ்சம் வேலையா இருந்து அதெல்லாம் மகாராஜா ரிவ்யூ பண்ண முடியல. ஆனால் மகாராஜா படம் நான் எதிர்பார்த்ததை விட அட்டகாசமா இருந்தது. நான் சுத்தமா நினைச்சே பார்க்கல இந்த படம். நான் எப்படின்னாடா கேட்கும் போது நினைச்சேன். பட் ஆனா என்னையே எதிர்பார்க்காத மாதிரி தேட்டர்ல வந்து பார்த்த படம். நல்லா சூப்பரா இருந்தது படம். விஜய் சேதுபதி ஆக்டிங் மாசா இருந்தது. நல்லா எமோஷனல் கனெக்டா இருந்தது படம். ஓகே, அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 50வது படம் ஒரு பெரிய ஆளுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தது. பக்காவா நீட்டா இருந்தது எல்லாம். சரி, நம்ம ஆண்டவர் படம் பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதை பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு வீடியோ. இதுல என்ன இருக்கு, என்ன காட்ட போறாங்க, தாத்தா எப்படி வர போறாரு, இன்னொரு கெட்ட பொண்ணு இருக்கு அது காட்ட போறாங்களா, அப்புறம் என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். ரெடி ரெடி 1 2 3. என்னடா புதுசான்னு கேக்குறீங்களா? ஒரு வேஸ்ட்டுங்க. இது வர வாங்கி 1000 ரூபாய் தண்ட செலவுங்க. இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம், வாங்கிட்டோம் அதனால யூஸ் பண்ணுவோம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஊராடா இது? படிப்புக்கு ஏத்த வேலை இல்ல, வேலைக்கு ஏத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. லைக்கா ப்ரொடக்ஷன். திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். என்னமா இருக்கு ரிஜெக்ட். நம்மள ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஃபாரின் நிறைய ஃபாரின் கண்ட்ரி நிறைய இருக்கு போலயே. ஆனா அது சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்ல. தலைவன் தான் கெத்தோ. அதனால தான் கத்திக்கிட்டு இருக்கோம். கடிச்சு குதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். இருந்தாரு. தாத்தா வராரு. இந்தியன் நேம் சேனாபதி, ஃப்ரீடம் ஃபைட்டர். ஃபுல்லா இருக்கு படம். கர்மம் சார், கர்மம் இல்ல வர்மம். தாத்தா தாத்தா வராரு. அவர் திரும்பி வரணும். வா, அதான் ஃபுல்லா இருக்கு. செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். சரியா? என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இந்த கிழவர் வீடு இருக்காரா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது 2வது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். நேதாஜி வழியில தலைவரா? ஓட்டம் போயிது. இவருக்கு இன்னும் வயசே ஆகல. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆண்டவர் எங்கேயும் விட்டாரா? ஓட முடியாது, ஒளிய முடியாதா? டாமன் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. சம்பவம்டா இதுதான். ஆனஸ்டா சொல்லிடுறேன். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எடுத்துருக்க தேவையில்ல போல. சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கலர்ஃபுல்லா இருக்கு படம். ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட்டர்ன் மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது எல்லா கலரும் பூஸ்ட் பண்ணி கலர்ஃபுல்லா இருக்கு. சார் படம் ஒரு ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு டோனில் போகும். தெரியல எனக்கு பார்த்தாங்க. அப்புறம் என்னன்னா மற்றபடி எல்லாம் ஓகே தான், பக்காவா நீட்டா பண்ணிருக்காங்க. பார்ப்போம், படம் வந்து வெறுக்க பார்ப்போம். கமல் சார் எதுவும் தப்பு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்காது. மகாராஜா நினைச்சு போனா நம்பிக்கை வச்சுது. இது நல்லாவே இல்லைன்னு சொல்றேன் நானு. ஆனா எப்படி இருக்கு முதல்ல தியேட்டர்ல பார்த்தா எதையுமே குறை சொல்ல முடியாது. போய் பார்த்தாதான் தெரியும். அதுவும் பிரச்சனை இல்லை. மியூசிக் நல்லா இருக்கு. தலைவர் இவரு
ஆண்டவர் வந்து ஓடவும் முடியாதுங்கிறாரு, ஒளியவும் முடியாதுங்கிறாரு. ஒருவேளை பிக் பாஸ் 8க்கு போடுறாரா ஒன்றும் புரியல. அப்புறம் என்ன, மற்றபடி எல்லாம் ஆக்டிங் பக்கா பண்ணிட்டாங்க. டேரக்டர் பார்ப்போம், டேரக்டர் அப்படிப்பட்ட டேரக்டர், அவரை வந்து நம்ம சாதாரணமா குறைச்சி பண்ண முடியாது. சிவா அவரு சொல்லுவாரு, கருத்து என்னமோ அவர் சொல்லுவாரு, அது உறுதி. கருத்து என்ன சொல்ல பண்றாரு. பட் ஆனா அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்க்காக என்னென்ன வைக்க போறாரு, அது எது ஒர்க் அவுட் ஆகாம போக போகுதுன்னு தெரியல. மற்றதெல்லாம் ஓகே தான். தாத்தா வறுமை கலைய தூக்குறாரு. இன்னும் அந்த மனுஷனுக்கு வயசே ஆகல அப்படிங்கிற ரஜினி சார் டைலாக் இப்படி போடலாம் போல. இப்ப சேனாதிபதி அவர் உயிரோட இருக்காரு. அப்ப அவங்க ஒய்ஃப் இந்தியன் உள்ள ஒய்ஃப் ஒருத்தருப்பாங்களே சுகன்யா, அவங்கள காட்டல, அவங்கள காட்டியிருக்கலாம். அவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு இதா இருந்துச்சு அந்த படத்துல. பார்ப்போம், எல்லாம் வந்து போய் பார்த்தாதான் தெரியும். ஒரு வாட்டி பார்த்துட்டு இன்னொரு வாட்டி பார்த்து டீட்டெயிலா பார்ப்போம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு வாட்டி பார்க்கணும், டீட்டெயிலா உட்காந்து ஒன்று பார்க்கணும், இந்த டைம் என்ன காட்டுறாங்க சொல்லி பார்க்கலாம். ஓவராலா இப்போ பார்க்கணும். ஒரு டைம் பார்க்குறப்ப என்ன பண்ணுறதுன்னா, ஓகே நார்மலா இருக்கு. நார்மலா எல்லா பண்றாலும் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு. பெரிய தாக்கத்தெல்லாம் ஒன்றும் ஏற்படுத்தல. நார்மல் சினிமாவுக்கு என்ன இருக்கணுமோ அது எல்லாம் உள்ள வச்சுக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, சரி. இந்த ரிவ்யூ உங்களுக்கு, இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல பல வீடியோ நான் வந்து இனிமே இன்னும் முயற்சி பண்ணி நான் போற பாக்குறேன். என்ன பண்ணாலுமே காப்பிரைட் பண்ணிடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இதுவே என்ன பண்ண போறான்னு தெரியல. சரி, நன்றி. கரெக்டா, இந்தியன் தாத்தா வராரு, தெரிக்க விட போறாரு. தாத்தா வராரு.